டீ எஸ்டேட்டுக்குள்ள ஒரு அற்புதமான சிவன், வெள்ளை பளிங்கு செய்யப்பட்ட விநாயகர், அதற்கருகே அற்புதமாக இருக்கும் ஒரு லிங்கம். சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான் தீவு, நிக்கோபார் தீவு எல்லாத்துலேருந்து வர்றாங்க. பட்டு விரிக்குது புல்வெளி, பட்டு தெரிக்குது விண்ணொலி. நண்பர்களே, இந்த கோவிலை நிறுவியவர் மட்டுமில்ல, இந்த எஸ்டேட்டுக்கும் ஒரு காலத்தில் சொந்தக்காராக இருந்த மிஸ்டர் பிர்லா. இந்த இடம் எங்கே இருக்குது, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் உங்கள் கோட்டீஸ்வரன், இது உங்கள் ட்ராவல் லைஃப் சேனல். நண்பர்களே, வால்பாறையில் இப்போ நான் தங்கியிருக்கேன். அங்கிருந்து நம்ம பார்க்குற காட்சிகள் தான் இது. காலை 6 மணிக்கு சூரியன் எழுந்திருக்கும் வேளையில் என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள் வால்பாறையில். நான் வால்பாறைக்கு வந்து 2 நாள் ஆகுது. இன்றைக்கி நான் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வால்பாறை டூருக்கு போய்கிட்டு இருக்கேன். நண்பர், இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போக போகிறோம்? இன்றைக்கி டே 2 வால்பாறை ட்ரிப்பில். இன்றைக்கி எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? குட் மார்னிங் சார். இன்னைக்கு டே 2 மணி இப்போ 8:30 இப்போ நம்ம நேராக வந்து சித்தி விநாயகர் கோயில் போயிட்டு அங்கிருந்து நல்ல முடி பூஞ்சொல்ல போகிறோம். அதை பார்த்துட்டு 11 o'clock மேலே அப்படியே வந்து அதரப்பள்ளி அந்த ரூட்டில் வந்து 2.5 மணி நேரம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரிப்பு. ஓகே, ஜாலியாக இருக்கும். வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ட்ரிப். தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்களுக்கு இதுதான் நாம் பயணிக்கிற கார். இன்னைக்கு டே 2 ட்ரிப் ஸ்டார்ட்ஸ் டுடே. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 8:30. 2ஆம் நாள் காலை மணி 8:30க்கு நாங்கள் வால்பாறை டவுனை விட்டு கிளம்புறோம். நாங்கள் முதல்ல சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்லான்ட்டு இதோ வால்பாறை டவுனை விட்டு சித்தி விநாயகர் கோவில் இருக்கும் இடமான சோலையார் டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கிருந்து எப்படியும் ஒரு 15-20 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோங்க. அந்த ரூட்டில் ரொம்ப அழகான காலையில் வால்பாறையில் டீ எஸ்டேட்டுகள் இருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே பாருங்க. ரொம்ப அழகான ஒரு க்ரீனரியாக இருக்குங்க. காலை வேளையில் ரொம்ப பிரகாசமாக சூரிய வெளியில் பச்சை பசேலுன்ட்டு இந்த எல்லா தேயிலை தோட்டங்களும் காட்சி அளிக்குது. நீங்கள் பார்ப்பீங்க முடிசுன்ற இடம் இங்கிருந்து 6 கிலோமீட்டர். அந்த இடத்துல தான் சித்தி விநாயகர் கோவில் இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். காலையில் வால்பாறை காட்சிகள் இன்னும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். வால்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு பச்சை வண்ணத்தில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பச்சை வண்ணத்தில் ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. சென்னையில் பசுமை வழிச்சாலைன்ட்டு ஒரு ரோடு இருக்குங்க. ஆனால் உண்மையான பசுமை வழிச்சாலை இதோ இப்போ நம்ம பார்க்குறது தான். அந்த வெண்ணிற சிமெண்ட் ரோட்டில் 2 பக்கமும் பச்சை பசேன்னு ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. பச்சை விரிக்குது புல்வெளி, பட்டு தெரிக்குது விண்ணொலி என்ற அந்த அற்புதமான வரிகள் தான் இப்போது என் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒரு அழகான காட்சிங்க. அந்த குன்றின் மேல் கதிரவன் உயரம் காட்சி மிக அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எங்கள் கூடிய பயணம் செல்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொஞ்சம் நேச்சுரல் சவுண்ட்ஸோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வால்பாறையை யாரும் பார்க்கலன்னா எங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தாலே போகும். வால்பாறை பார்த்துட்டு போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்தளவுக்கு நிதானமாக டீட்டெயிலிங்கோடு தான் ஒரு வீடியோவுமே நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம். சோலையார் எஸ்டேட்டை நோக்கி போகும்போது இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குறுக்கிட்டதுங்க. தண்ணி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சம்மர் ஆரம்பிக்கிற நேரம். ஆனால் காலையில் சூரியன் புதித்து வரும்போது அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 பக்கமும் வால்பாறையை வந்து 7th ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க, 7வது சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தாங்க நமக்கு உண்மையிலே விளங்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. இந்த இடம் தாங்க எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஆர்ச் இருக்கிற இடம். வெல்கம் டு ஏதோ எஸ்டேட்டும் போட்டிருக்கு. எழுத்துக்கள் கொஞ்சம் அழிஞ்சிருக்குது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ISO 9002 வாங்கின எஸ்டேட்டுங்க சோலையார் அண்ட் கல்லார் கிடையாது, காளியார் எஸ்டேட். வால்பாறையிலேருந்து நம்ம கிளம்பி 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தாங்க நம்ம அந்த சோலையார் எஸ்டேட்டுக்கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே தான் நம்ம அந்த சித்தி விநாயகர் என்ற அந்த கோயிலுக்கு போக போகிறோங்க. இந்த சோலையார் காளையார் எஸ்டேட்டுக்கு இப்போ ஓனர்ஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீ டீ எஸ்டேட்ஸ்.
இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இந்தியாவிலேயே மிக உயரத்தில் டீ விளையும் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டு தாங்க. கடல் மட்டத்திலேருந்து 3500 அடிக்கும் மேலாக இந்த இடம் உயர்ந்து விளங்குது. ஃபேக்ட்ரி எதில் இருக்குது? ஜெயஸ்ரீ ஃபேக்ட்ரி சார், டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரி அது ரன்னிங்கில் இருக்காது இந்த ஃபேக்ட்ரி. உலகின் முதல் ISO 9002 டீ ஃபேக்ட்ரி இந்த டீ ஃபேக்ட்ரி தாங்க. இந்த எஸ்டேட்டுக்கும் இந்த ஜெயஸ்ரீ டீ வந்து ISO 9002 அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதுவுமே உலகின் முதல் டீ எஸ்டேட்டுக்கான சர்டிஃபிகேட்டுங்க. இந்த டீ எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு தேயிலை செடிகளையும் நட்டது பார்த்திங்கன்னா 1914 வாக்கில் நட்டாங்க. உலகத்தில் பல நாடுகள் அப்போ வந்து முதலாம் உலக போரில் சண்டையிட்டு இருந்தாங்க. ஆனால் சைலண்ட்டாக நம்முடைய தமிழ்நாட்டில், அதாவது பாரத தேசத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம ஆட்கள் டீ எஸ்டேட்டில் அதாவது தேயிலை செடிகளை நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்தியாவின் மிக உயரமான ஒரு தேயிலை தோட்டம் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தேயிலை தோட்டம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சித்தி விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து சோலையார் டேமுக்கு போகிற வழியில் இருக்குங்க. இந்த எஸ்டேட்டே வந்து சோலையார் மற்றும் காளையார் எஸ்டேட்டை. படிக்கட்டு ஏறி தான் இந்த கோயிலுக்கு வரணும். நான் வந்து படிக்கட்டை ரொம்ப ஷூட் பண்ணலைங்க. ஆனால் இதோ நான் மேலே ஏறி வந்துட்டேன். கோவிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குது, சுற்று வட்டாரம் எப்படி இருக்குன்றத ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். நம்ம இப்போ வந்து இந்த இடம் பேர் என்னங்க? இது வந்துங்க சோலையாறு தேட்டீஸ்வரனுங்க. ஓகே. வால்பாறை வட்டம் சோலையாறு. நம்ம வந்திருக்கிற கோவில் பேர் என்னங்க? சித்தி வெள்ளை பிள்ளையார் கோயிலுங்க. வெள்ளை பிள்ளையார் கோவில். ஓகேங்க. இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் வரலாறுங்க. சித்தி புத்தியோட வந்திருக்குதுங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குதுங்க. ராஜஸ்தான்லேருந்து 6 நாள் பயணத்தில் ட்ரெயினில் வந்துங்க கோயம்புத்தூர் ரயில்வே கேட்டில் இறக்கிங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து இங்கே கொண்டாந்துங்க ஒரு பெரலா தாங்க ஒரு கொண்டாந்தாருங்க. கொண்டாந்து இங்கே வச்சு நல்லபடியாக கும்போஷம்லாம் பண்ணி 60,000-70,000 கல்யாணம்லாம் நடந்திருக்குங்க. இங்கே இந்த இடத்துல கல்யாணம் நடக்குங்க. இந்த இடத்துல கல்யாணங்க, அந்த இடத்துல ரிசப்ஷன் நடந்துங்க. எல்லாம் தோட்ட தொழிலாளர் எல்லாருமே நீங்களும் செய்யலாங்க. ஓஹோ, அப்படியே நீங்களும் செய்யலாம். எது சாமிக்கு வேண்டிக்கிட்டு போய் பட்டு எடுத்து போடலாம், எல்லாம் செய்யலாங்க. என்ன வந்து நல்லபடியா இருந்து நல்லாசி பெற்று பெருவாழ்வு வாழ்றாங்க. அதே மாதிரி நீங்களும் சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. அது நல்லதே கிடைச்சி பெருவாழ்வு வாழணுங்க. குடும்பத்தோட வாங்க, இன்னும் சீரும் சிறப்பா. இங்க வந்து சப்போஸ் இப்ப நம்மளுடைய காணொலி பார்த்து யாராவது வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து அவங்க பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? திருமணம் செய்யணும் இங்க வச்சு செய்யணும்னாக்குங்க, ஆபீஸ்ல மேனேஜர் ஆர்டர் வாங்கணுங்க. ஆர்டர் வாங்கி எங்கள் கல்யாணத்தை இந்த வெள்ளை கோயிலில் நாங்கள் திருமணம் நடத்த இருப்பதால் நாங்கள் தயவு செய்து உங்களுடைய அனுமதி கொடுத்தா நாங்கள் தாராளமாக செய்யணும். அதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்குங்களா? கட்டணம் எவ்வளோ இருக்கு? கட்டணம் வந்து இங்கே கோயிலுக்கு ஆஃபீஸ் கட்ட வேண்டியதில்லைங்க. நீங்கள் கூப்பிடுற ஐயர் மாதிரி வாங்குவாங்க. 4,000-5,000 வாங்குவாங்க. ஆள்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டாக்க பொண்ணுக்கு ரெடி பண்ணி நல்லபடியாக செஞ்சு நீடோழி இன்று போல் என்றும் ஐயா உங்களுடைய நல்லா பெயர் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என் பேருங்களா? சிவஞானம். சிவஞானம் ஐயா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை ஒரு அற்புதமான காலை வேளையில் மகிழ்ச்சியாக நான் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு வியாழக்கிழமை, அதுமா இந்த ஒரு அருமையான ஒரு கணேசருடைய ஒரு நமக்கு தரிசனமும், அதை தவிர இந்த இடத்துக்கான ஒரு வரலாறு நீங்க சொல்லி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. ஆமாங்க, குடும்பத்தின் அத்தனை பேத்துக்கு நல்லதே கிடைக்கும் சாமி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, அவங்களும் வரட்டுங்க, பூஜை பண்ணிக்கலாம். சரிங்க. நண்பர்களே, இந்த கோவிலை நிறுவியவர் மட்டுமில்ல, இந்த எஸ்டேட்டுக்கும் ஒரு காலத்தில் சொந்தக்காராக இருந்த மிஸ்டர் பிர்லா, அவருடைய பெயர் இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஷியாம் தாஸ் பிர்லா. அவருடைய ஒரு அற்புதமான ஒரு பொன் வார்த்தைகளும் இங்கே பதிச்சிருக்கிறாங்க. புண்ணிய கங்கை நதி போலவே என் கடைசி மூச்சு வரை ஓயாது அயராது உழைக்க வேண்டும் என்பதே என் வாழ்க்கையின் குறிக்கோள். கன்ஷியாம் தாஸ் பிர்லா இவர் வந்து 1894 பிறந்தார். கிட்டத்தட்ட 90 வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு 1983 மறைஞ்சிருக்கிறாரு. இவர் தாங்க இந்த இடத்த நிறுவனவர், இந்த கோவிலை நிறுவனவர். இதான் கோயிலுக்கான என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா
வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க சாமி வாங்க. வந்துட்டேங்க. அதான் முதல்ல எல்லாம் வந்து இதை போய் சேர்த்து கொடுத்துட்டு போங்க சார். எண்ணெய் கண்ணெல்லாம் வாங்கி ஊற்றிக்கலாம். வந்து எல்லாம் வர்றவங்கலாம் அதை செய்வாங்க. எல்லாம் இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான் தீவு, நிக்கோபார் தீவு எல்லாத்துலேருந்து வர்றாங்க. எல்லாம் பார்க்க வர்றாங்க. இங்கேயே காட்டைக்கு மேனேஜர் கட்டி போட்டுருக்காருங்க. நல்லா கட்டி போட்டு ஆமாம் காட்டைக்கு இருக்குங்க. அது வந்து தங்குறதுனால நீங்கள் தங்கலாங்க சார். இவங்களோடது இவங்களது நண்பர்களே, இந்த கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அழகிய ஒரு அரசமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகிய சிவபெருமானுடைய ஒரு திருவுருவம் இருக்குது. நண்பர்களே, சிவபெருமான் திருவுருவத்தை வணங்குறதுக்காக நம்ம இங்கே வரோம். இப்போது ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையில் அற்புதமாக சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. நண்பர்களே, இதே கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயிலுக்குள்ளே சிவனுக்கும் தனியாக ஒரு பிரகாரம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க. பாம்பு படம் எடுத்து நிற்கிற காட்சி. சிவபெருமான் லிங்கத்துக்கு மேலே அழகிய நந்தி, அது பக்கத்தில் பார்வதி. சிவபெருமானுக்கு அவருடைய தலைக்கு மேல் தண்ணி ஊற்றுவதற்காக அழகிய புறத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கிறாங்க, அவரை குளிர வைக்கணுன்றதுக்காக. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஆட சிறுத்தை எல்லாம் வந்து மறைஞ்சிருந்து எங்கேயாவது பார்க்கலாமே. ஆமாங்க. இல்லை வழிபாடு மேயிங்க பார்க்க. இப்போ எல்லாம் அப்படியே அம்சமாக அடங்கியிருக்கும். நைட்டில் தாங்க. இந்த ரோடு நல்லா குளியாக இருக்குது. இந்த குழியாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. மிக்க நன்றி. ஒரு அற்புதமான கோயிலுக்கு அங்கே கூப்பிட்டு வந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற இடம்னு நல்ல முடி பூஞ்சோலைங்க சார். ஓகே, அங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்கு. அது பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் கேரளாவில் தெரியும். பார்க்கணும். ஓகே, ஓகேங்க, ரைட். வர இருக்கும் வீடியோவில் நண்பர்கள் நம்ம இப்போ ஏறக்குறைய உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா யானை வந்து போனதுக்கான அறிகுறி. உத்து கவனிச்சுன்னா சில ஊர்கள் தெரியலாம். அதெல்லாம் கேரளா பார்டரில் இருக்கிற ஊர்கள். அப்படியே நல்லா கீழே இறங்கி அந்த மேட்ச்லேருந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து அப்படியே நிற்குது. வால்பாறை மற்றும் கேரள பயணத்தின் அற்புதமான காட்சிகள் இன்னமும் வர இருக்கு. அதனால் சேனல் எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காணும் வரை பாய்.